வேதனைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய மகனோ மகளோ ஏதோ அசுத்தாவின் போராட்டத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் இருக்கலாம், ஏதோ விட முடியாத தொடர்ந்து வருகிற அந்த பாவ பழக்கத்தில் சிக்கி விட முடியாமல் இருக்கலாம், அதுக்கு அடிமையாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இயேசு இருக்கிறார். அந்த தாயார் தன்னுடைய மகளுக்காக விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட போய் நின்னாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஏசப்பாவை தேடி வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றார். அப்போ நீங்கள் ஆண்டவரை தேடி விசுவாசத்தோடு வரும்போது, அன்போடு வரும்போது, அவரை நம்பி வரும்போது, இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் விசுவாசித்தது நிச்சயமாய் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாவ பழக்கத்திலிருந்து உங்கள் பிள்ளைகள் வெளியில் வருவாங்க. உங்கள் வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்வாங்க. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மேலே ஆண்டவருடைய அனுக்கிரகமும் இரக்கமும் அதிகமாக இருக்கும்.